Happy anniversary. Thank you. யார் இருக்கா எல்லாம்? நான்தான். கடிமொழி அன்னைக்கு நடந்துருக்கு. நான்தான். அம்மாடே. ஒண்ணே எல்லாத்தையும் ரைட் பண்ணலாம் இங்க. Now my life here is very more dear happiness from I love you. And wonderful years with you and I love you more. Thank you for being my partner in life. இது உள்ள அப்படிங்களா? அது செலிப்ரேட் பண்ணனும். நான் லைக் பண்ணாமா? ஹேப்பி பர்த்டே. போன் இல்ல. இதே கலர் இருக்கு இருக்காது இந்த ப்ராமிஸா இருக்கு நான் காமிக்க வரேன் இதே கலர் இருக்கு நல்லா இருக்கு மெரூன் கலர் இந்த பார்டர் இருக்காது இதே கலர்ல இந்த பார்டர் இல்ல வேற பார்டர் एक्चुअली ரெண்டு கால் வழியில அவ்வளோ அழகா இருக்கு மலை மலை கீழே விட்டுருவீங்க அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்டில் இருந்தால் நல்லா வியூ தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் திருவான்மியூர் பீச் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவான்மியூர் பீச் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்குன்னே ஸ்பெஷல் ஆக்சுவலி ஃபுட் கோர்ட் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றொன்னா வியூ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஆக்சுவலி சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் வந்து பேக்ரவுண்டு வந்துட்டு ஃபுல்லாக சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை மியூசிக்ஸ் எதுவும் வாய்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தங்க இப்போ வந்து வளர்ந்து வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னா அவங்க கூட இருக்கிறவங்கன்னா ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா, இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓ அவள் நல்லா இருக்கா அந்த மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. கோவிட் டைம் ஆக்சுவலி ஜாப் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அப்போ நம்மளும் இதை மாதிரி பண்ணலாமே அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ நீ பண்ணு, நான் வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டு நான் வந்துட்டு சின்னதாக தான் வீடியோ எடுத்து போடுவேன்.
ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆக்சுவலி ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே சுத்தமாக ரொம்ப வருஷமாக எனக்கு வீடியோவே போடவே இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, ஏன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு வீடியோ உன் சேனலில் போட. ஸோ நமக்கு அது வந்துட்டு ஆக்சுவலி தியா சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணது. ஸோ அது இப்போ எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம மெமரியாக இருக்குது. நம்ம ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நம்ம லேப்டாப்பில் வைப்போம், ஃபோனில் வைப்போம், ஃபோன் ஹேங் ஆகும், ஃபோன் இதாகிடும், அப்போ அது எல்லாமே போயிடுது. ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் நான் வந்துட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நிறைய பேர் என்னை பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க, எதுக்கு இவளுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத வேலை தான், அது எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் எல்லாருமே அந்த பின்னாடி பேசுகிறதே தாண்டிட்டு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் யார் நமக்கு கூட வரப்போகிறதில்ல. இப்படி பின்னாடி பேசினவங்கெல்லாம் அப்போ வந்துட்டு நமக்கு வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு, ஓகேவா? ஸோ அதனால் யார் என்ன பண்ணாலும் உங்களுக்காக அவங்க பண்ணலை, அவங்களுக்காக அவங்க பண்ணுறது. ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் தடுக்காதீங்க, என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ண விடுங்க, ஓகேவா? அது எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது. இதுதான் வந்து ஒரு சின்ன இதாக சொல்லணும். ரொம்ப நாளாக ஆக்சுவலி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ லாங் வீடியோ போடும்போது சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.